யார்கிட்ட இருக்கு பதில்? நான் எழுப்புற கேள்விக்கு 14 தொகுதி இருக்கிற அஸ்ஸாம்ல 3 கட்டமா தேர்தல் நடக்குது. இதே 40 தொகுதி இருக்க பீகார்ல 7 கட்டமா நடக்குது. 42 தொகுதி இருக்க மேற்கு வங்கத்துல 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்துல 7 கட்டமா நடக்குது. எனக்கு புதுச்சேரி உள்ளிட்டு 40 இருக்கிற இடத்துல ஒரே கட்டமா ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? எங்களை மாதிரி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் சொல்லுங்க. என்ன சின்ன இல்ல, பணம் கட்டுத்தொகை காசு இல்ல, எளிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் நல்ல அரசியல் வரணும். எப்படி வர முடியும்? 20 நாள் தான் எனக்கு இருக்குது. 20 நாள்ல 40 தொகுதி வேலை செய்யணும். ஆனா 20 நாள்ல தேர்தல் நடக்கும் என்றதுக்கு 44 நாள் பெட்டி காத்து கிடக்கும்னா இது என்ன முறை? இது என்ன ஜனநாயகம்? இது கேட்கறதுக்கு ஒரு குரல் இல்லை. அவருக்கு வசதி, அவங்க வசதிக்கு நிறைய நாள் எடுத்துக்கிறீங்க. 7 கட்டமா நடக்குது, எனக்கு 2 கட்டமா வைங்க. 14 தொகுதிக்கு 3 கட்டமா அசாமல் நடக்கும்போது எனக்கு 3 கட்டமா நடத்தக்கூடாதா? என்ன உங்க எங்களை ஒழிச்சிடணும்னா அப்படி எத்தனை முறை வர்றாரு பிரதமர்? எத்தனை முறை? ஓகி புயலுக்கு, தானே புயலுக்கு, இப்ப நடந்து பெருவெள்ளத்துல சிக்கி நாங்க தவிச்சு செத்த ஒரு தடவை எங்களை ஒரு கருணையோட ஒரு இரக்கத்தோட வந்து பார்த்தது உண்டா? இந்த பேரில இருந்து மீண்டு வரணும்னு மீண்டு வர நான் உங்களுக்கு துணை நிக்கிறேன்னு ஒரு அறிக்கை இங்க ஏதாவது படித்ததுண்டா, பார்த்ததுண்டா?